அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு தி ஷோ கதை போமா வித் டைரக்டர் மித்ரன் ஆர் ஜவஹர். யதார்த்த சினிமா நம்மளோட ரியல் லைஃப் ஸ்டோரிஸ்ல கனெக்ட் ஆகிற மாதிரியான நிறைய படங்கள் இவர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரோட படங்கள்ல வர கேரக்டர்ஸ் நம்ம ரியல் லைஃப்ல அமைஞ்சிராதா அப்படின்னு நம்மள நிறைய பேர் எங்க இருப்போம். யாரடி நீ மோகினில ஸ்டார்ட் பண்ணி இப்ப ரிலீஸ் ஆன திருச்சிற்றம்பலம் வரைக்கும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் கொடுத்திருக்காரு. வெல்கம் டு தி ஷோ சார். அண்ட் நம்ம கூட இந்த ஷோல கலந்துக்க ஆஸ்பைரிங் ஃபிலிம் டைரக்டர்ஸான காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. வாங்க லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ. பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் ஜெயா டிவி சார்பாக உங்களுக்கு. விஷுதசி. உங்களோட ஸ்கூல் டேஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களோட ஸ்கூல் டேஸ்ல இருக்க உங்களோட மெமரிஸ் அப்படிங்க கூட ஷேர் பண்ணுங்க. நிறைய இருக்கு. ஆக்சுவலாக திருச்சி நான் பேசிக்கலாக அங்கே வந்து காஜா மேன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதுதான் நான் படித்தது. எப்பயுமே ஸ்பெஷல் ஸ்கூல் லைஃப்ங்கிறது இல்லை, ஸ்கூல்னாவே டீச்சர்ஸ் தான் மைண்டில் நிற்பாங்க. ஸோ நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸ்கூல் லைஃப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் கூட வந்து இப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போது வரைக்கும் ஒருத்தன் ஃப்ரெண்டாக இருக்கான், சக்தின்னு சொல்லிட்டு. சூப்பர். ஸோ அது வந்து அது எல்லாத்துக்கும் அமையாது. அது மாதிரி இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. நம்ம சொந்த ஊருக்கு போகும்போது பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ அந்த சைடு போகும்போது ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது வந்து அந்த ஸ்கூல் தான் ஞாபகம் வரும். ஸோ நான் பஸ்ஸில் போகும்போது எப்போயுமே அந்த திருச்சி அந்த பிரிட்ஜ் இருக்கும், அதை கிராஸ் பண்ணி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட்டில் திரும்பி பார்ப்பேன், அந்த ஸ்கூலில் தான் பார்ப்பேன். இப்போ ஸ்கூல் லைஃப்பில் மிஸ் பண்ணுற விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அந்த ஸ்கூலில் தான் மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த ஸ்கூலோட நமக்கு ஒரு நொஸ்டாலஜி இருக்கும்ல. நம்ம அந்த அறியாத வயசில் புரியாமல் இந்த ஃப்ரெண்ட்ஸு எதுக்காக சண்டை போட்டோம், எதுக்காக டீச்சர்கிட்ட அடி வாங்கினோம், அதெல்லாம் வந்து அந்த டைமில் தெரியவே தெரியாதால எல்லாமே ஒரு ஸ்வீட் மெமரிஸ் தானே. நான் வந்து யாரடி மோகினி முடித்ததுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போனப்போ ஸ்கூலுக்கு போனேன். அப்போது எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் எல்லாமே அங்கே இருந்தாங்க. ஆனால் என்னை யாருக்கும் அடையாளம் தெரியல. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு அவங்க டீச்சர்ஸை மீட் பண்ணதும் அதுக்கப்புறம் எனக்கு நான் கிளாஸ் ரூமில் உட்காந்து கிளாஸ் கவனிச்சேன்ல, அந்த கிளாஸ் ரூமை பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. அங்கே அவங்க கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்த விஷயங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் கிளாஸ் ரூம்லேருந்து ஜன்னல் வழியாக பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கிரவுண்ட் தெரியும். ஸோ அங்கேருந்து நாங்கள் ஒரு 7 o'clock, இப்போ 9 o'clock ஸ்கூல் ஆரம்பிக்குன்னா 7 o'clock நாங்கள் ஸ்கூலுக்கு வந்துடுவோம். எதுக்குன்னா படிக்கிறதுக்குல ஃபுட்பால் விளையாட வந்துடுவோம். ஸோ ஒரு 1.5 மணி நேரம் ஃபுட்பால் விளையாடிட்டு பெல் அடித்து பசங்க ஜன்னல்லேருந்து கை காட்டுவாங்க, டேய் டீச்சர் வந்துட்டாங்கன்னு சொல்லும் போது தான் கிரவுண்டில் வேகமாக உள்ளே ஓடியாருவோம். ஸோ அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள். ஸோ அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே இருந்த ஒவ்வொரு பாதையாக இருக்கட்டும், ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக இருக்கட்டும், காரிடர் எல்லாமே வந்து சுற்றி பார்த்தேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்கள் காலேஜ் டேஸில் நடந்த ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். காலேஜ் வந்து ஆக்சுவலாக நான் திருச்சியில் தான் பிஷப் காலேஜில் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த காலேஜ்க்கு ஒரு பேர் இருக்குது, பியூட்டி பிஷப்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அங்கே அட்மிஷன் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கும். ஸோ அங்கே ஜாயின் பண்ணேன். அங்கே தான் எனக்கு அடுத்த லெவலுக்கான அந்த போகிற அந்த மெச்சூரிட்டி மற்றது எல்லாமே அங்கே கிடச்சிது. அங்கே ஒரு கோ எஜுகேஷன், பசங்க பொண்ணுங்க வந்து ஈக்குவலாக பழகிறது, பட்டிமன்றத்தில் பேசுகிறது. ஸோ எல்லாமே ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிறப்போ அந்த இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறது எல்லாமே எனக்கு அங்கே தான் கிடச்சிது. அங்கே நிறைய ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ பசங்களும் சரி, பொண்ணுங்க, டீச்சர்ஸ் எல்லாமே சரி. நான் ஒரு ஃபங்க்ஷன் போனேன்னு சொன்னால அது அந்த காலேஜ் ஃபங்க்ஷனுக்காக தான் போனேன். அப்போ என்னோட ஹெச்ஓடி எனக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்துட்டு அவங்க ரொம்ப பெருமையாக மைக்கில் பேசினாங்க. அந்த மொமெண்ட் என்னால் மறக்கவே முடியாது. அந்த பியூட்டி பிஷப்ங்கிறது வந்து அந்த காலேஜை சும்மா ஜாயின் பண்ணாலே போதும்னு நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் அதோட ஆம்பியன்ஸு. லைஃப்பில் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே நிறைய கேர்ள்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாமே நல்லா படிக்கிறவங்க, ஸ்வீட்டாக பழகிறவங்க, பேசுகிறவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. க்ரஷ்ன்னு பர்டிகுலராக கேட்குறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு காலேஜ் க்ரஷ் அதான் க்ரஷ்ன்னு சொல்ல முடியாது. நிறைய கேர்ள்ஸை பிடிக்கும், பேசுவோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் அந்த டைமில் அது என்னென்னு நமக்கு ரியலைஸ் பண்ண தெரியாது. ஸோ அது ஃபைனல் இயர் வரும்போது முடிச்சுட்டு பிஜி பண்ண போகிறோமா, என்ன பண்ண போகிறோம், அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சில டைம் ரியலைஸ் ஆகும், சில டைம் ரியலைஸ் ஆகாது. அந்த மாதிரி தான் இருந்திருக்கு காலேஜ் டைமில். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன திருச்சிற்றம்பலம் படத்தில் ஷோபனான்னு ஒரு கேரக்டர் இருக்குது, நம்ம எல்லாத்தோட ஃபேவரட். ஸோ அந்த ஷோபனான்ற கேரக்டர் காலேஜ் டேஸ்லேருந்து ஏதாவது இன்ஸ்பிரேஷனா? ஆமாம், அது உண்மை தான். பட் என்னென்னா ஃப்ரெண்டாக இன்ஸ்பிரேஷன் தான் அது ஆக்சுவலாக. ஏன்னா வந்து அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, இப்போயும் இருக்காங்க. ஸோ ஷோபனாங்கிறது வந்து அது எழுதும்போதே கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அது வந்து படத்துக்கு ரொம்ப வேலிடாக அந்த கேரக்டர் இருக்க போதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ எழுதும்போதும் சரி, அதை பிக்சரைஸ் பண்ணும்போதும் சரி, நித்யாமேனன் நடிக்கிறப்போ அது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. முன்னாடியே சொல்லிட்டேன், தனுஷாட்டையும் நான் சொல்லிட்டேன், உங்களோட அவங்க ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க, அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம்.
ஸோ அது எல்லாமே அந்த கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டது தான். அது அந்த கேரக்டரைசேஷன் தான். காலேஜ் லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஜாபுக்கு தான் போவோம். நீங்கள் உங்களுக்கு அப்போ இருந்தே வந்து ஃபிலிமில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா, இல்லை நீங்கள் எப்படி வந்து டிப்ளமோ இன் ஃபிலிம் டெக்னாலஜி போகிறதுக்கான அந்த என்ன இன்ஸ்பிரேஷன் இது? ஆமாம், காலேஜ் முடிக்கிறப்போ நான் பிஎஸ்சி பண்ணேன் ஆக்சுவலாக பிஷப் காலேஜில். அப்போ வந்து என்னோட செட்டில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து எம்எஸ்சி ஜாயின் பண்ணுறாங்க, அங்கே காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க. நான் அந்த டைம்லேயே முடிவு பண்ணிட்டேன் ஃபிலிம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபிலிம்னா சும்மா போயிட்டு ஸ்டாண்டர்டாக ட்ரை பண்ணி கஷ்டப்படுறதுலாம் நமக்கு செட் ஆகாது. நான் நேச்சுரலாக கொஞ்சம் சாஃப்டான கேரக்டர், அதனால் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு போகணுன்னு முடிவு பண்ணேன். ஸோ அந்த டைமில் தான் வந்து ஆபாவானன், ஆர்கே செல்வமணி, உதயகுமார் இவங்கெல்லாம் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு டேரக்டர்ஸ் ஆனாங்க. ஸோ அப்போ வந்து ஊமை விழிகள் படமாக இருக்கணும், கேப்டன் பிரபாகரன், அதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லாமே வந்து திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் அப்படின்னு போடுவாங்க. அது பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்கும், படங்களும் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த டிஎஃப்டி அப்படின்னு அது வரும் பின்னாடி. ஸோ அதுக்குன்னு இப்போ ப்ராப்பராக ஒரு டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, ஒரு எஜுகேஷன் இருக்குது அப்படின்றப்போ அதை படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் தான் ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ வந்து காலேஜ் முடிச்சுட்டு படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரிட்ஜ் இருக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்றதுனால தான் நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அப்ளை பண்ணேன். ஃபஸ்ட் இயரே எனக்கு சீட் கிடச்சிது. சூப்பர் சார். ஃபிலிம் டெக்னாலஜி படிக்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத நினைவுகள் இருக்கா? நிறைய இருக்குது. ஏன்னா அப்போது வந்து இதான் இவங்கள மாதிரி தானே எல்லாமே. எங்கள் கூட படித்த எல்லாமே டேரக்டர்ஸ், எங்கள் கூட படித்த எல்லாமே எடிட்டர்ஸ், எங்கள் கூட படித்த எல்லாமே கேமராமேன், என் கூட படித்த எவ்வளோ பெரிய பசங்கள்லாம் இப்போது ஜூனியர் சீனியர் எல்லாமே பெரிய ஆள் ஆகிட்டாங்க, கேமராமேனாக இருக்காங்க. எங்கள் கூட படித்த இப்போ 2-3 பேர் டேரக்டர் ஆகிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவம் இல்லை. இப்போ நம்ம ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ நம்ம வீட்டு பக்கத்தில் ஏரியாவில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களாக பேசுவாங்க. சினிமா பிடிக்கும் அப்படின்னு கிடையாது. இப்போ எனக்கு சினிமா பிடிக்குன்னா இன்னொருத்தருக்கு வேறு பிடிக்கும். ஸோ ஒரு டிஸ்கஷன் டாபிக்னு வரும்போது வேறு விஷயங்கள் தானே பேசிப்போம். அது வந்து இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது எல்லாருமே வந்து சினிமாவாக இருக்கும்போது ஒருத்தருக்கும் அந்த ஒரு ஆர்குமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு டிஸ்கஷனாக இருக்கட்டும், அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் எனக்கு கிடைச்ச பெரிய விஷயம் என்னென்னா, அங்கே அந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணுவோம் ஒவ்வொரு வருஷமும். அந்த டைமில் டெல்லி, கோவா, கேரளாலாம் நடக்கும். எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம்ஸ் எல்லாம் அந்த டைமில் பார்த்துருக்கோம். அதெல்லாம் ஒரு நம்மளோட நாலேஜை வந்து இது பண்ணிக்கிறதுக்கு, வைடாக திங்க் பண்ணிக்கிறதுக்கும் அதுக்கெலாம் பெருசாக யூஸ் ஆச்சு. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம தேர்ட் இயர்லேயே நம்ம கையில் கேமரா ஃபிலிம் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீ உனக்கு என்ன வருதோ நீ அதுதான் கதை, நீ என்ன எடுக்கிறியோ அதான் படம், நீ என்ன எடிட் பண்ணுறியோ அதான் எடிட்டிங். ஸோ அந்த மாதிரி கொடுத்துறதுனால ட்ரையல் அண்ட் எரர் தான். ஸோ நாங்கள் ஃபைனல் இயர்லேயே ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு 20 மினிட்ஸ்க்கு பண்ணி பார்த்துருவோம். ஸோ நாங்களே கதை பண்ணணும், கதை பண்ணி பிரின்ஸிபல்கிட்ட ஹெச்ஓடிகிட்ட கொடுப்போம். அதை அங்கே அப்ரூவல் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு டீம் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன கால் ஷீட்டு, யார் யார் வேணும், எத்தனை நாள் ஷூட் பண்ணுவீங்க, இதே மாதிரி தான் பண்ணி எல்லாருமே. இப்போ என் கூட இருக்கிற ஃப்ரெண்டு ஒருத்தன் கேமராமேனாக இருப்பான், என் கூட அந்த தேர்ட் இயரில் படிக்கிற ஒரு பையன் வந்து எடிட்டராக இருப்பாங்க. நாங்களே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நாங்களே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி இது பண்ணுவோம். உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? அசிஸ்டன்ட் டேரக்டராக நான் வந்து சாசனம் தான் ஆக்சுவலாக. நான் இப்போ சொன்னேன்ல டிப்ளமோ ஃபிலிம் பண்ணுவோன்ட்டு. டிப்ளமோ ஃபிலிம் பண்ணும்போது கரெக்டாக அதை முடிக்கும் போது எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. ஆக்சுவலாக பாபு தொய்யவன் சொல்லிட்டு கதம்னு ஒரு படம் பண்ணல அந்த டேரக்டர். அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு மகேந்திரன் சார் ஃப்ரெண்டு. ஸோ அப்போ வந்து சாசனமில் ஒரு வேக்கண்ட் இருக்குது, அப்போ நீ போய் பாரு, உனக்கு வாய்ப்பு இருந்தால் கிடைக்கும்னு சொன்னாங்க. அந்த டைமில் நான் மகேந்திரன் சாரை போய் மீட் பண்ணேன். ஸோ அப்போ அவர் மூலமாக தான் எனக்கு அந்த வாய்ப்பு வந்தது. ஸோ அப்போ வந்து எனக்கு காப்பி ரைட் பண்ண சொன்னாங்க. ஸோ இப்போ அவர் எழுதுனதை நான் அப்படியே காப்பி பண்ணணும். ஸோ அது ஸ்கிரிப்டாக எழுதி அவருக்கு காப்பி பண்ணி கொடுப்பேன். இப்போ மாதிரி டைப் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அப்போ நம்ம கையில் எழுதணும். ஆமாம், பிகினிங்கில் கையெழுத்து சுமாராக தான் இருக்கும். அப்புறம் அவர் சார் திட்டினார், என்ன இவ்வளோ மோசமாக இருக்குது கையெழுத்துனா திட்டினார். கடற்கடன் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணி எனக்கு என்னோட சீனியர் அசோசியேட் கோ டைரக்டர்லாம் இருப்பாங்க, அவங்களாம் சொல்லிக் கொடுப்பாங்க. பேப்பர் எப்படி மடிக்கணும், இப்படி எழுதணும், ஃபாண்ட் எழுதணும், கோடு போட்டுலாம் எனக்கு கொடுத்து எழுத வச்சு எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் கிரேட் மெமரி. அவரே வந்து 2 நாளுக்கு அப்புறம் யார் எழுதுனா ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னார். சூப்பர். ஸோ அதெல்லாம் கிரேட் மெமரி. ஸோ சாசனம் வந்து அந்த மாதிரி தான் பாபு தொயன் மூலமாக வந்தது. ஸ்ட்ரைட்டாக நான் வந்து அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. மகேந்திரன் சாருங்கிறது வந்து தமிழ் சினிமாவோட ஒரு என்ன சொல்றது, பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். அவரை மீட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? பயமாக தான் இருந்தது. ஆனால் அவர் ரொம்ப யதார்த்தமாக பேசினார், ரொம்ப யதார்த்தமாக பேசினார். அது பயங்கரமாக கம்ஃபர்ட் ஆகிடுச்சு. எழுதுவீங்களான்னு கேட்டார், அவ்வளோதான் கேட்டார் எனக்கு தெரிஞ்சு. எழுதுவேன் சார்னு சொன்னேன். ஓகேன்ட்டு அடுத்த நாளே ஷூட்டிங் போயிட்டோம். காரைக்குடியில் சாசனம் ஷூட்டிங் நடந்தது. அந்த இது மறக்கவே முடியாது. ஏன்னா ஒரே நாளில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஜாயின் பண்ணிட்டேன். ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது என்னால் நம்ப முடியல.
அதுவும் மகேந்திரன் சார் மாதிரி ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ண போகிறேன்னு. இன்னைக்கு அவர் என் குருநாதர் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு பெரிய பெருமையான விஷயம். யாரடி நீ மோகினி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டாக்டர் மகேந்திரன் சார் பார்த்துட்டு உங்ககிட்ட என்ன சொன்னார்? உடனே மீட் பண்ணல அவர். அதுக்கப்புறம் மேரேஜில் தான் மீட் பண்ணேன். நான் பார்க்கல ஆக்சுவலாக. நடுவில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம் பண்ணிட்டு தான் போய் அவர் மீட் பண்ணணுன்னு ஒரு இதில் இருந்தேன். வைராக்கியமா? ஆமாம் ஆமாம். அப்போ வந்து ஏன் வரதில்லை போல அவர் திட்டினார் அவர். ஸோ பார்த்துருக்கேன் என் படம்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெருசாக பாடுறலாம் செய்யலை, உண்மையை சொல்ல போனால். நான் பார்த்துருக்கேன் ஜெவன், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேரேஜில் மீட் பண்ணோம். எப்படி சார் அவர் ஒர்க் பண்ணுறப்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாரா இல்லை எப்படி இருப்பார்? ஸ்ட்ரிக்ட்னா அவர் வந்து அந்த என்ன எடுக்க போகிறோமோ அதில் தான் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். சும்மா ஸ்பாட்டில் கத்துறது போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஹோல் யூனிட்டே அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவர் என்ன யோசிக்கிறாரு, என்ன பண்ணுறாரு, நான் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருப்போம். அவர் ஒரு அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிடுவார். என்ன மாதிரி பொசிஷன் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்டேஜிங் பண்ணணும், என்ன மாதிரி ப்ராப்ஸ் வைக்கணும், அந்த மாதிரி ஒரு டைலாக் எப்படி டெலிவரி பண்ணணும், அந்த வேர்ல்டுக்குள்ளே அவர் போயிடுவார். அவருக்கு ஆக்சுவலாக எங்கே எப்போ லஞ்ச் டைம் வருது, எப்போ பிரேக் பண்ணணும் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டார். பக்கத்தில் போய் மேனேஜர்லாம் சொல்ல பயப்படுவாங்க ஆக்சுவலாக. அவர் அதை எடுத்து முடிச்சாதான் வந்து எல்லாருமே ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன் வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அரவிந்த் சாமி சார் அங்கே உட்காந்துருப்பார், கௌதமி அப்படி நின்றுட்டு இருப்பாங்க, எல்லாம் அப்படி அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. கேமரா நல்லா ஹாட்லாம் வச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவர் உட்காந்து டைலாக் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவர் ரெடி அப்படின்னு சொன்னால் தான் எல்லோரும் டக்கு வந்து அப்படி அசம்பிள் ஆவாங்க. ஸோ தனி வேர்ல்டு அது. பர்டிகுலராக டாக்டர் மகேந்திரன் சார் கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம், இப்போ வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயம்? அவர் நிறைய புக்ஸ் படிப்பார், நானும் படிப்பேன். ஆனால் அவர்கிட்ட போனதுக்கப்புறம் எழுத்து சம்மந்தமான அந்த நாலேஜ் வளர்த்துக்கணும்னு தோணுச்சு. அவர் நிறைய ரெஃபர் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ரைட்டர்ஸ்லாம் படிங்கன்னு. ஸோ அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு பெரிய ஐ ஓப்பனராக அவர் இருந்திருக்காரு. ஸோ புதுமை பித்தனாக இருக்கட்டும், ஜானகிராமன், இந்த மாதிரி அவங்களோட கதைகள்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு அவர் மூலமானால தான் ஒரு இன்ஸ்பயராக இருந்தது. நிறைய புக்ஸ் அவர் வீட்டில் போனீங்கன்னா நாங்கள் புக்ஸ் அடுக்குவோம், எனக்கு சந்தோஷமாக இருக்கும். புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது எவ்வளோ புக்ஸ் வச்சுருக்காருன்னு இருக்கும், அவ்வளோ புக்ஸும் இருக்கும். ஸோ அந்த புக்ஸ் படிக்கிற இது வந்து ஹேபிட் நாலேஜ் வந்து அவர்கிட்ட தான் நம்ம இது பண்ணிக்கிட்டோம். அது பெரிய விஷயமா நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். டாக்டர் மகேந்திரன் சாருக்கு அப்புறமா கஸ்தூரி ராஜா சார் கூட ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அந்த தருணம்லாம் எப்படி இருந்துச்சு? எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனீங்க? ஆக்சுவலாக அவரோட சன் வந்து படம் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்றது அப்போ தான் மீட் பண்ண போனோம். அவர் ப்ரொடக்ஷனில் அப்போ வந்து அவர் ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் அவரு செல்வ சாரும் ஒர்க் பண்ணாங்க. ஸோ நானும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ மீட் பண்ணோம். மீட் பண்ணப்போ என்னையா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கியா அப்படின்லாம் கேட்டேன். ஆமாம் சார், இன்ஸ்டியூட் முடிச்சிருக்கேன், சாசனம் ஒர்க் பண்ணியிருக்கேன், இன்னொரு ரிலீஸ் ஆகலாம், முடிஞ்சிருச்சு படம் அப்படின்னு சொன்னேன். ஏதாவது கதை சொல்லி அப்படின்னாரு. ஸோ அப்போ ஒரு சின்ன ஒரு லைன் சொன்னேன், எனக்கு கதை மறந்துருச்சு, ஒரு வில்லேஜ் பேஸ்டாக ஒரு கதை சொன்னேன். நல்லா இருக்கியா அப்படின்னாரு. ஓகே, நீ ஒர்க் பண்ணு, அப்புறம் செல்வா வந்து நெக்ஸ்ட் இயர் படம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க, முடிச்சுட்டு அப்புறம் அவர்கிட்ட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து அவர் கஸ்தூரிராஜ் சார் ஒரு படம் டைரக்ட் பண்ணாங்க. அதில் செல்வா சாரும் ஒர்க் பண்ணார், நானும் ஒர்க் பண்ணேன். அங்கே தான் எங்களுக்கு பாண்டிங் ஆச்சு, பழக்கமாச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவர் மகேந்திரன் சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் அப்படின்லாம் கேட்டு அப்படி பேச ஆரம்பிப்பார். அவர் பாலச்சந்தர் சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி தான் பேச ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும் போது 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. அவர் என்னை ரொம்ப கேர் எடுப்பார். ஸோ நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆச்சு அந்த படத்து மூலமாக. செல்வராகவன் சார் கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பாண்டிங்லாம் இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது? அது எப்பயுமே இருக்கும். நீங்கள் திருச்சிற்றம்பலம் ஆடியோ ரிலீஸில் பார்த்துருப்பீங்க. அது எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி, என்னோட சிஸ்டராக இருக்கட்டும், எல்லாமே வந்து எவ்வளோ விஷயங்கள் ஹைலைட்டாக இருந்தது அந்த ஆடியோ ரிலீஸில். ஆனால் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அவர் ஸ்டேஜில் ஏறி அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னதும் சரி, அவனை பயங்கரமாக ஒர்க் பண்ணுவான், மயக்க மூட்டில் விழுந்துருவான் ஸ்பாட்டில், நாங்கள் வந்து தெருவா அலைஞ்சிருக்கோம் அப்படின்லாம் சொன்னது வந்து எல்லாரும் ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவர் எதுக்கு சொல்லணும் அதெல்லாம் வந்து அப்படி சொல்லணும். அது ஒரு மெமரிஸ். அவரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு ஆசை. அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான். ஓகே. திருச்சிற்றம்பலம் பண்ணும்போது அவர் போஸ்ட் வேலைகள் நடக்கும்போது அதே ஸ்டுடியோவில் நானே ஒரு நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ 2 பேரும் மீட் பண்ணுவோம். சார் எனக்கு எப்போ டேட் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். டேய் கண்டிப்பாடா நான் நடிக்கிறேன், நீ சொல்லு அப்படின்னாரு. அப்போ என்னோட கதைகள்லாம் அவருக்கு தெரியும். அப்போ வந்து அந்த கதை சூப்பராக இருக்கும், அது பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி பேசி வச்சுருக்கோம். சூப்பர் சார். ஸோ துள்ளுவதோ இளமை படம் இருக்குல்ல சார், அது கிரியேட் ஆன ஸ்டோரி? துள்ளுவதோ இளமை வந்து அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு கஸ்தூரிராஜா சார் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து தான் அது டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் இது கதை கொஞ்சம் பேசி இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிக்கலான்னு சொல்லி தான் செல்வா சார் அதை அண்டர்டேக் பண்ணார். ஸோ அது வந்து வேறு ஸ்டோரியாக இருந்து ரீஃப்ரேஸ் ஆகி இன்னொரு ஸ்டோரியாக, அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆன படம். அது ஆக்சுவலாக கதையாக மாறி கொஞ்சம் மாற்றி
டோட்டலாக மாறினோன்னே அப்புறம் ஃபுல்லாகவே இவர் அண்டர்டேக் பண்ணி அவர் ஷூட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அந்த மூவி தான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தனுஷ் சாரோட மீட் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமாம், அதில் நான் ஃபுல் படம் ஒர்க் பண்ணல, பாதி படம் தான் ஒர்க் பண்ணேன். அப்போ பண்ணும்போது ஆமாம், அதான ஃபஸ்ட் படம் அவருக்கு. பட் எனக்கு வந்து நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஜாயின் பண்ணும்போதே தனுஷ் சார் மீட் பண்ணிட்டேன். ஸோ அவர் செட்டுக்கு வருவார், நான் வீட்டுக்கு போவேன். அப்போ தெரியும் அவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தார். ஸோ அவர் நடிக்க வருவார்லாம் தெரியாது அப்போது. ஸோ துளுதலைமை வரும்போது எல்லாம் அப்படியே மிங்கிள் ஆகிட்டோம், ஜாலியாக இருப்போம், பேசுவோம், போவோம், ஒர்க் பண்ணுறது, அவுடோர் ஷூட்டிங் போகிறது, அப்புறம் படங்கள் பார்க்குறது, டிஸ்கஸ் பண்ணுறது, அப்படி கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட்டு தனுஷ் சாரை நீங்கள் மீட் பண்ணுறப்போ உங்களுக்கு அவரோட என்ன இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு? வீட்டில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதாவது ஆக்டராக இல்லை, செல்வாஸ் கூட வீட்டுக்கு போகும்போது நான் மீட் பண்ணியிருக்கேன். அப்போ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு. அவங்களுக்குள்ள ஒரு கேங் இருக்கும். அப்போ கேங் இருக்கப்போ நாங்கள் கிரிக்கெட் விளாடுவோம், பேட்மிண்டன் விளாடுவோம். அந்த மாதிரி விளையாடும் போது அப்படியே மிங்கிள் ஆடுறது தான். ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கும். எனக்கு பின்னாடி அவர் கூட படம் பண்ண போகிறேனே தெரியாது எனக்கு. அதான் சார், அதான் கேட்க வந்தேன். ஃபர்ஸ்ட்டு தனுஷ் சாரை பார்க்குறப்போ இவ்வளோ பெரிய ஆக்டர் ஆவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு நினைக்கல. அப்போ காதல் கொண்டேன் பார்க்கும்போது முடிவு பண்ணிட்டேன். அது டெஃபினட்டாக வேற எங்கேயும் போயிடுவார் அப்படின்னு தோணுச்சு. தேட்டரில் பார்க்கும்போதே நான் நிறைய இடங்களில் அப்படியே கலங்கிட்டேன். பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அப்போது அது இண்டஸ்ட்ரிக்கே அந்த டைம் தெரிஞ்சது தான். ஆனால் அதையும் தாண்டி அவர் வேறு லெவலுக்கு போயிடுவார்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். நம்ம விவேக் சார், அவர் கூட இருக்க அந்த பாண்டிங் எப்படியெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு? விவேக் சார் வந்து அவர் பிரதர் மாதிரி தான் சொல்லணும் ஆக்சுவலாக. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவரை. நிறைய இதில் சொல்லிட்டேன் அவரை பற்றி. என்னோட லைஃப்லையும் என்னோட கெரியர்லையும் நான் வந்து வேறு லெவலில் போகணும், பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டவர். அவர் கூட ஒர்க் பண்ணது கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அவர்கிட்ட இருந்து நிறைய நான் கற்றுட்டு இருந்திருக்கேன். ஏன்னா அவர் சொல்லுவார், சீனுக்குள்ளேயே காமெடி இருக்கும் ஜவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் உத்தமபுத்திரன் ஸ்பாட்டில். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் டெவலப் பண்ணும்போது நல்லாயிருக்கும். சிலது வேணான்னு சொல்லும்போது கூட அதை அக்செப்ட் பண்ணிப்பார். அப்படியா, ஓகே 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 அப்படின்றவார். சிலது டெவலப் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட அதுக்குள்ளேயே தான் இருக்கும் சொல்லுவார். அதுக்குள்ளேயே இருக்கும், நம்ம தனியாக வெளியிலேருந்து பண்ண வேண்டாம், சீனுக்குள்ளேயே காமெடி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளேருந்து தோண்டி தோண்டி எடுப்பார். அந்த விஷயங்கள்லாம் நான் அவர்கிட்ட வந்து நிறையா கற்றுட்ருக்கேன். அதை தாண்டி உத்தமபுத்திரன் முடித்ததுக்கப்புறம் அது பயங்கரமாக அந்த எமோஷனல் ஏகாம்பரம் ஹிட் ஆனதுக்கப்புறம் அவர் ரொம்ப ஃபோன் பண்ணி பர்சனலாக மீட் பண்ணுவோம், பேசுவோம். அவர் ஆஃபீஸ்க்கு எப்போ வேணால் கூப்பிடுவார், போவேன் வருவேன், நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதுக்கப்புறம் படங்கள் பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், அது நடக்காமல் போயிடுச்சு. பட் அவர் எப்பயுமே சொல்லுவார், உத்தமபுத்திரன் வந்து நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் அது எனக்கு கரியரில் ஒரு படம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எப்பயுமே சொல்லுவார். ஆமாம் சார், அதில் வர காமெடிஸ் எல்லாம் இன்னி வரைக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். பார்த்தா அப்படியே சிரிச்சிரும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபீல் குட் மூவிஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற காரணம் என்ன? சூஸ்லாம் எதுவும் பண்ணலைங்க. நம்ம ஃபஸ்ட்டு படம் பண்ணி அது ஹிட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு அதே மாதிரி படங்கள் தான் கொடுப்பாங்க, கதை கேட்பாங்க, அந்த மாதிரி அமைஞ்சது தான். பட் எனக்கு பர்சனலாக எந்த ஜானர் வேணால் ஹேண்டில் பண்ணலான்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆனால் இது வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி எனக்கு அது ஈஸி ஆக்சுவலாக. ஏன்னா நான் மோர் லைக் ஒரு ஃபேமிலி கைண்ட் ஆஃப் பர்சன். அம்மா, அப்பா, தங்கச்சி, அண்ணன், இப்படியே நான் ரொம்ப பொசசிவான கேரக்டர் ஆக்சுவலாக. அப்படி இருந்துட்டேன். நான் ஆக்சுவலாக ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணப்போ வீட்டை விட்டு வந்தோடனே எனக்கு ஹோம் சிக் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. 2-3 மாதத்தில் நான் போகிறேன், எனக்கு சீட்டே வேண்டாம் அப்படின்னா எல்லாம் திட்டினாங்க, என்னடா ஃபிலிம் இன்ஸ்டியூட் சீட் கிடச்சிருக்கு வேணான்னு சொல்கிறேன். ஸோ என்னால் வீட்டை விட்டுட்டு இருக்கவே முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான். ஒருவேளை அதனால் எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் என்னவோ தெரில, ஃபேமிலியில் இருக்க அந்த அதான் ஃபேமிலி ஓரியன்டட் ஸ்கிரிப்ட்ஸ் நிறையா பண்ணுறீங்க. ஸோ அதுக்கான ரீசனும் இதுதானா? அதுதான். ஏன்னா அதுதானே பேசிக்காக ஒரு உணர்வு இருக்கும்ல, நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு இருக்கும்ல. ஸோ அதுதான் மெயின் ரீசனாக இருக்கலாம் மேபி. சார், உங்கள் படங்களில் ஹீரோயினோட ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு நேம்ஸாக சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த நேம் சொல்கிறப்போ என்ன ஞாபகம் வருது, அவங்களோட மெமரிஸ் எல்லாம் இப்போ நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து யாரடி நீ மோகினிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கீர்த்தி. ஸோ கீர்த்தி கேரக்டர் நினச்சா உங்களுக்கு என்ன வந்து இப்போ வரைக்கும் ஞாபகம் வரும்? கீர்த்தி வந்து ரொம்ப ஒரு போல்டான ஒரு பொண்ணு, ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டரைசேஷன். அதில் வந்து நான் படம் முடிச்சதுக்கப்புறம் ஒரே விஷயம் ஃபீல் பண்ணேன். என்னென்னா, ஒரு பையனை வந்து அவள் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் அதுக்கு உள்ள ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் வந்து சொல்லாமல் இன்டர்வல் பிளாக்கில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். ஆனால் அதை வந்து வெளிப்படையாக சொல்லாமல் அந்த கேரக்டரை வச்சுக்கிட்டே வந்து ப்ரீ கிளைமேக்ஸில் பர்ஸ்ட் அவுட் ஆவாங்க. அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் எனக்கு தெரிஞ்சு. அது வந்து அந்த கேரக்டரைசேஷனே அழகாக இருக்கும். அது அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. கீர்த்தி வந்து நிஜமாவே ஸ்பெஷல் தான். அதையும் தாண்டி எனக்கு ரொம்ப அந்த ஆளுமையான பெண்கள் ரொம்ப பிடிக்கும். போல்டான பெண்கள். ஏன்னா அவர் வந்து இன்டர்வியூ எடுக்கிறப்பே வந்து மிரட்டுறது, இந்த புக்கு படின்னு பேசுறது, போகிறது வரதெல்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் இருந்தனால தான் அவங்கள காஸ் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ வந்து கீர்த்தி வந்து
ரொம்ப பிடிக்கும். கீர்த்தி கேரக்டர் ரியல் லைஃப் ஸ்டோரியில் ஏதாவது மிக்ஸ் ஆயிருக்குமா இல்லை ஃபிக்ஷனலா? எல்லாம் ஃபிக்ஷனல் தான், நம்ம யோசிச்சு எடுத்தது. ஓகே, கீர்த்தி கேரக்டருக்கு நயன்தாரா மேம் நீங்கள் சூஸ் பண்ண காரணம் என்ன? அதான் இப்போ சொன்னேனே, ஹீரோ விட கொஞ்சம் அது டாமினேட் பண்ணுறதா இருக்கணும். ஏன்னா ஒரு கதைப்படியே ஒரு சீனியர் ஆஃபீஸராக இருக்காங்க, அதுவும் இருக்கணும். அதே நேரத்தில் யாரடி மோகினின்னு டைட்டில் வச்சுருக்கணும். ஒரு அழகான பயங்கர ஒரு பையன் பார்த்தவொன்னே அப்படி திரும்பி பார்த்தோன்னே இப்போ வேலையை விட்டுட்டு ஒரு திரும்பி பார்ப்பான். அந்த ஷார்ட் எல்லாமே இருக்கும் ப்ரீஸியாக. அந்த எங்கேயோ பார்த்த மயக்கம் பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ இறக்கி விடும்போதே ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கணும். அவன் திரும்பி பார்த்துட்டு அந்த சாங் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு ஒரு அழகியாகவும் இருக்கணும், ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணணும். அது எல்லாத்துக்குமே அவங்க கரெக்டாக இருந்தனால அவங்க சூஸ் பண்ணுவாங்க. பொம்மனது குட்டி படத்துலேருந்து கீதா கேரக்டர். கீதா ரொம்ப பாவமான பொண்ணு. ஆமாம் ஆமாம், ஆக்சுவலாக அந்த மாதிரி பொண்ணுங்கள் நிறைய நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக ஸ்ரேயாவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸ்ரேயா பயங்கரமாக பயங்கர அடிதடி, பயங்கரமான மெச்சூர்டான கேர்ள் அவங்க. ஏன்னா நிறைய கேள்வி கேட்பாங்க அந்த கேரக்டர் பண்ணும்போது, ஏன் இப்படி பண்ணு, ஒய் ஷுட் ஐ டூ தட் அப்படின்னு நிறைய கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அந்த பாவமான கேரக்டருக்கும் பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, இதுதானே அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நானே சொல்லுவேன், இல்லைங்க இந்த கேரக்டருக்கும் அந்த காஸ்டியூமுக்குமே சம்மந்தம் இல்லை, வேறு மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓ, ஐ லைக் பாவமான கேரக்டர் அப்படின்லாம் சொல்லி பிகினிங்கில் பேசுவாங்க. என்ன சொல்கிறது, பர்சனலாக ஒரு அமைதியான பொண்ணு சில பசங்களுக்கு பிடிக்கும்ல. ஆமாம் சார். ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப அமைதியாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு நிறைய பசங்களுக்கு பிடிக்கும்ல. அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் கீதா. ஸோ அந்த படத்தில் நிறைய போர்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து 2 பசங்க வந்து டாமினேட் பண்ணுறாங்க, அது எவ்வளோ ஒரு பேடான விஷயம். ஆமாம் சார். இவன் ஒரு லாஜிக் சொல்கிறான், இவன் ஒரு லாஜிக் சொல்கிறான், அதையும் நம்ம எதை நம்புறது அப்படின்னு தெரியாம கீர்த்தி என்ன போடான்ட்டு போயிடுவா இல்லை அந்த ஆமாம் கேரக்டர். சார். ஸோ அது கொஞ்சம் பாவமான விஷயம். அந்த மாதிரி விதத்தில் பிடிக்கும் கீதாவை. நெக்ஸ்ட் வந்து பூஜா பத்மநாபன் உத்தமபுத்திரன் படம். ஜெனிலியா வந்து பயங்கர என்ன சொல்கிறது, பயங்கர ஃப்ரீக்கியான கேரக்டர். அவங்க பயங்கர ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த கேரக்டரைசேஷனும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எந்த அளவுக்கு வந்து அந்த சிவா அந்த தனுஷாரோட கேரக்டர் இருக்குமோ, ஒரு மாதிரி பிளேஃபுல்லாகவே நிறைய கேரக்டர்ஸ் அப்படி தான் இருக்கும். வேக் சார் கேரக்டரும் அப்படி தான் இருக்கும், மயில்சாமி கேரக்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் பூஜா கேரக்டரும் இருக்கும். ஸோ அது ஹேண்டில் பண்ணுறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருந்தது. யாரடி மோகினி அப்படி கிடையாது. யாரடி மோகினியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாசு வேறு மாதிரி இருப்பான், ஃபாதர் வேறு மாதிரி இருப்பார், கீர்த்தி வேறு மாதிரி இருப்பாங்க. பட் உத்தமபுத்திரனில் எல்லாமே ஒரு ரொம்ப ஜாலியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. ரொம்ப யோசிச்சு இது பண்ண வேண்டியதில்லை. ஆனால் யாரடி மோகினி பண்ணுறப்போ ஒரு ஃப்ரேம்குள்ளே பார்க்கும்போதே தெரியும், இங்கே ரகுவரன் சார் இருக்கார், இவரோட ஆட்டிடியூட் வேறு, இவர் யோசிக்கிற விதம் வேறு, வாசு இருக்கான் வேறு மாதிரி பையன், அந்த மாதிரி ஒரு பார்த்து தான் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு ஃப்ரேமில் இருக்கும்போது. உத்தமபுத்திரனில் அந்த பிரச்சனை இல்லை. எல்லாருமே ஜாலி கேரக்டராகவே சொல்கிறேன், ஆர்டிஸ்டாக சொல்ல, கேரக்டராகவே வந்து ஒரு மாதிரி ஃப்ரீக்காக ஜாலியாக இருக்கும், அது ஃபன்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆர்டிஸ்ட்டும் அது செட் ஆனதுனால எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அது ஒரு ஆல்ரெடி அது ரீமேக் படம்ன்றதுனால ஜெனி ஆல்ரெடி அந்த தெலுங்கில் பண்ணியிருக்காங்க, அதே கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதனால் பெருசாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதே இல்லை, ஈஸியாக உள்ளே வந்துட்டாங்க. இந்த படத்துக்கு என்னென்ன வேணும், சாரோட தனுஷரோட எப்படி மேட்ச் பண்ணணும், இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய மாற்றணும், அதெல்லாம் அவங்களுக்கு புரிய வச்சு எடுத்தோம். ஸோ அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. வெரி ப்ரொஃபஷனல் ஜெனிலியா. இரண்டில் மோதி நான் விழுந்தேனே, காரணம் இன்றியே நான் சிரித்தேனே, என் மனதும் ஏனோ என்னிடமில்லை, வேண்டி உன்னிடம் நான் தொலைத்தேனே, என் உயிரின் உயிரே, என் நிலவின் நிலவே, உன் அருகில் வரவே, நீ தருவாய் வரவே. நெக்ஸ்ட் நம்ம எல்லாத்தோட ஃபேவரட் ஷோபனா திருச்சிற்றம்பலம், நித்யா மேனன்.
அவங்கள பத்தி சொல்லுங்க. சோபனா எப்படி பிடிக்கும்னு நான் சொல்லிடுறேன். சோபனான்னு பேர் சொல்றப்பே சிரிக்கிறீங்களே சார், ஏதாவது சரிங்களா, அது எல்லாத்துக்கும் பிடிக்கும், அதனால எனக்கு உங்களுக்கும் பிடிக்கும்? நித்யா மேனன் மேம்க்கு முன்னாடி நான் அந்த சோபனா கேரக்டரை பற்றி சொல்லிடுறேன். ஏன்னா சோபனா ஏன் அவ்வளோ தூரம் எல்லாத்துக்கும் பிடிச்சதுன்னா, ஒரு பொண்ணு வந்து ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, ஒரு பையனும் ஃப்ரெண்டாக இருக்கும்போது இருக்கிற விஷயம் வேறு. ஆனால் ஒரு பொண்ணாக இருக்கும்போது அவள் வந்து அதுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஏன்னா வந்து அந்த ராஷிகண்ணா வந்து டிச் பண்ணதுக்கப்புறம் அவன் உட்காந்து இருக்கும்போது பேசுவாங்கல்ல, அவன் டல்லாகவே இருப்பான், தோலை போட்டு பேசும்போது கூட அவன் வந்து நான் உன்னை தனியாக விடணுமாடா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதுதான் சோபனா, அதுதான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அங்கே ஒரு பொண்ணாக இருந்தால், வேற ஒரு பொண்ணாக இருந்தாங்க, அங்கே ஒரு லவராக இருந்தால் அவன் என்ன சொல்லுவான், ஏன் என்ன அப்படி இருக்க சொல்லு, இப்போ என்ன சொல்ல மாட்டியா, அப்போ வேறு எதாவது இருக்குது, வேறு யாராவது ரூட் விட்டுருக்கியா அப்படின்னு டார்ச்சர் பண்ணுவான். அந்த பொண்ணு இல்லை, அவள் வேற ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாக இருந்து அந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பொண்ணு அப்படி கேட்கல. ஏன்னா அவள் கேரக்டரைசேஷனே அது மாதிரி தான். தான் லவ் பண்ணால் கூட அவன் வந்து எனக்காவது அவனே ரியலைஸ் பண்ணுவான்ற நம்பிக்கையில் வந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு. அதே நேரத்தில் அவன் ஒரு பொண்ணை விரும்பும்போது கூட அந்த ஸ்பேஸ் கொடுத்து அந்த ஐடியாஸ்லாம் கொடுத்து அவன் அப்செட் ஆகும்போது இவனும் அப்செட் ஆகுவா, தான் உண்மை. ஆமா, அதுதான் அந்த கேரக்டரைசேஷனோட. உங்களோட லைஃப்ல ரியல் லைஃப்ல சோபனான்னு யாரா இருக்காங்க? எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஆனா இருக்காங்க. இல்லை நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸாக லவ்வராக மாதிரி அந்த மாதிரி. அதெல்லாம் சினிமா, ஆக்சுவலாக அதெல்லாம் சினிமா, அது நம்ம சினிமாக்காக எழுதுறது. நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க படிக்கும்போதும் சரி. நமக்கு வந்து என்ன மாதிரி ஃப்யூச்சரில் இருக்கணும், இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீ வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், பேசணும் அப்படின்னு நமக்கு சப்போர்ட் பண்ண பொண்ணுங்களாம் நிறையா இருக்கிறாங்க. பசங்களும் இருக்காங்க, பொண்ணுங்களும் இருக்காங்க. நாட் ஒன்லி நம்ம சோபனான்றதுனால நம்ம பொண்ணுங்களை மட்டும் அப்படி சொல்ல முடியாது. ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் கூட இருக்கலாம், சோபனாவுக்கு வேற மாதிரி அதோட பெஸ்ட்டாக ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கலாம். நான் அப்படி தான் சொல்ல வரேன். ஏன்னா இதை நிறைய பேர் ஒரு இதுவாக எடுத்துக்கிறாங்க, ஒரு ஃப்ரெண்டாக இருந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி கிடையாது. அதை சொல்ல வரல. இதில் வந்து ஒரு பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். அதனால தான் அந்த சீனை சொல்ல வந்தேன். அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் கூட நான் உன்னை தனியாக விடணுமாடான்னு கேட்கும்போது ஆமாம்மா நீ போ அப்படின்னு அவன் சொல்லும்போது அந்த 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 சோபனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் வேற மாதிரி இருக்கான், இந்த நேரத்தில் அவனை உட்காந்து ரொம்ப ஓவராக பேச வேண்டாம், நம்ம ஆறுதல் சொல்கிறோன்னு சொல்லி உட்காந்து அவனை ரொம்ப இது பண்ண வேண்டாம், அவனை தனியாக விடணும் அப்படின்னு ஒரு பொண்ணு யோசிக்கிறா பார்த்தீங்களா. அது பொண்ணை தாண்டி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க நின்றுச்சு. அது எனக்கு சோபனா ரொம்ப பிடிக்கும். நித்யாமேனன் சொல்ல வேண்டியதில்லை, ரொம்ப நேச்சுரலாக இயல்பாக ரொம்ப இதுவாக பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுதான் பயங்கர ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஆக்டர்ஸ் நேம் சொல்லுவேன், அவங்களோட பிடிச்ச படம் என்ன நீங்க சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் இளைய தளபதி விஜய். காதலுக்கு மரியாதை. ஓகே, எதனால சார்? அது ஃபேமிலி படம் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அது மாதிரி இன்னொரு படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆக்சுவலி. ஓகே சார், இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன படம் பிடிச்சிருக்கு? ரீசெண்ட்னு சொல்ல முடியாது, எனக்கு துப்பாக்கி ரொம்ப பிடிக்கும். துப்பாக்கி ரொம்ப பிடிக்கும். அஜித் சார் வந்து முகவரி. எதனால அஜித் குமார் சாரோட முகவரி பிடிக்கும்? கதையாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த கேரக்டர் செம்மையாக இருக்கும், எமோஷன் நல்லா இருக்கும், அதுலேயும் ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்கும். சியான் விக்ரம். சேது ஆல் டைம் ஃபேவரட். சேது பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போய் தியேட்டரில் வெளில வந்தோம். அது மறக்க முடியாத படம் சேது. ஸோ அந்த கேரக்டர்னால அந்த படம் பிடிக்கும். படமே பிடிக்கும், படம் ரொம்ப நல்ல படம். சூர்யா சார். ஜெய் பீம். அது எதனால? ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட்? இல்லை, ரொம்ப நல்ல படம். அது கதையாகவும் எக்ஸ்ட்ரானரி கதை. அது சூர்யா சார் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. அந்த 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 படத்தை அவர் சூஸ் பண்ணது ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலாக. கண்டென்ட்டாகவும் பயங்கரமாக இருந்தது. அந்த எண்டுலலாம் வந்து அந்த பொண்ணை அந்த உட்காந்துருக்கப்போ கால் மேலே கால் போட்டு உட்கார சொல்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரானரியான விஷயம். நிறைய இடத்துல நான் கண்டு கலங்கினேன். எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம். நெக்ஸ்ட் நம்ம எஸ்டிஆர் சிம்பு. வினித் அண்டு வருவாயா, லவ் ஸ்டோரினாலயா ரொம்ப பிடிக்கும். ஓகே சார். எஸ்கே சிவகார்த்திகேயன். ரஜினி முருகன். எதனால சார்? காமெடி செம்மையாக இருக்கும். அந்த காம்போ என் பசங்கள்லாம் டெய்லி அப்போ அந்த டைம்லலாம் ஃபுல்லாக சீன்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கூட உட்காந்து நானும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் விஜய் சேதுபதி. அவரோட நிறைய படங்கள் பிடிக்கும். சூப்பர் டீலக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே சார், நெக்ஸ்ட் ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் போகலாம். நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லணும், நீங்கள் 2-3 ஆன்சர்ஸ் கூட சொல்லிக்கலாம். ஓகே. ஃபேவரட் ஆக்டர்? சிவாஜி சார், கமல் சார், தனுஷ் சார். ஃபேவரட் டிரெக்டர்? ஃபாசில் சார். ஃபேவரட் ஹீரோயின்? சாவித்ரி அம்மா. ரீசெண்ட் டைம்ஸில் இருக்க ஹீரோயின்ஸில் யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. 3 சொல்லலாம். 1 2 3 3. சமந்தா, நயன்தாரா மேம், அப்புறம் சாய் பல்லவி. ஒரு ஃபிலிம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும், எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்னு? எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒரு 7th ரூம்னு ஒரு ரசின் ஃபிலிம் பார்த்துருக்கேன் ஃபெஸ்டிவலில், அந்த டைமில் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஓகே சார். ஸோ அது எல்லாரும் பார்க்கணும் ஆசைப்படுறேன். நம்மளுக்கு ஒரு படம் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கும் இல்லையா மனசளவில், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன படம் பாதிச்சிருக்கு? உதிரி பூக்கள். இப்போ நீங்கள் நடிக்கிறதா இருந்தால் ஒன் ஹீரோ யூ வுட் லவ் டு ஆக்ட் வித்? ரஜினி சார். சார், உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஆஸ்பைரிங் ஃபிலிம் டிரெக்டர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க உங்களுக்காக சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஷுவர். ஹலோ சார். ஹலோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பொங்கல் சார். விஷ் யூ தி சேம்.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, உங்களோட படங்களில் நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க, இதே முரளி மாதிரி தானா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒன் சைட் லவ் அப்படின்ற ஒரு மேட்ரு பார்த்தீங்கன்னா, உங்கள் படத்தில் நிறையா எல்லா கேரக்டர்ஸ்லேயுமே இருக்கும். குட்டிகிட்ட இருக்கும், இப்போ திரு வரைக்கும் எல்லா கேரக்டர். நீங்கள் நிஜ லைஃப்பில் எந்த கேரக்டர் சார்? உண்மையை சொல்ல போனால் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 2-3 படங்களுமே ரீமேக் ஃபிலிம்ஸ் தான் இல்லை. ஸோ அதோட அந்த படத்துலேருந்து இதை பெஸ்ட்டாக எப்படி எடுக்கிறது அப்படின்னு தான் யோசிப்போம்ல. ஸோ அப்படி அப்படி வந்த கேரக்டரைசேஷன் தான், அப்படி வந்த படங்கள் தான் எல்லாமே. திரு தான் ஃபஸ்ட் நம்ம ஒரிஜினலாக பண்ணியிருக்குது. திருச்சிற்றம்பலம் கேரக்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலனிலேருந்து எல்லாமே இப்போ தனுஷரோட ஃபேமிலி எல்லாமே எனக்கு தெரியும். அவங்க எங்கே இருந்தாங்க, போனாங்க, வந்தாங்க. துள்ளுவதில்மை டைமில் நாங்கள் விளையாடிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சனால அது ஒரு கதை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு கதையை அந்த அந்த லைஃப்பை வாழ்ந்தவங்கள்ட்ட சொல்லும்போது தான் அதை ரிலேட் பண்ணுவாங்க. இதே ஒரு வேற ஒரு ஹீரோட சொல்லும்போது அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ இதில் எதுவுமே கிடையாது தான். என்னோட கேரக்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். இதில் நமக்கு வந்த வாய்ப்புகள்னு ஒன்று இருக்குல்ல. ஃப்ராங்காக சொல்ல போனால் நம்ம ஒரு ஃபஸ்ட் படம் பண்ணும்போது அந்த படம் ஓடிடுச்சுன்னா, ஸோ கமர்ஷியலாகவும் சரி, ஒரு மார்க்கெட்டில் இந்த மாதிரியே படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து வந்தது தான் குட்டி, உத்தமபுத்திரன் எல்லாமே. ஸோ அதை தாண்டி நமக்கு ஒரு சேஞ்ச் வேணும். அது டெஃபினட்டாக நானும் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், வேறு மாதிரி படங்கள் பண்ணணும். என்கிட்ட இருக்க பர்சனலாக இருக்க நிறைய கதைகளும் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டான எல்லா ஜானருமே இருக்கும். சேது மாதிரி கதைகளும் எழுதியிருக்கேன். ஒரு இதயத்தை திருடாத மாதிரி படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த மாதிரி கதைகள் பண்ணியிருக்கேன். சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் பண்ணணும், பேய் படம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஆசைகள் இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே இருக்கும். இப்படி தான் இந்த படம் தான் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஃபாசில் சார், மணி சார்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஃபாசில் சார் படம் எடுத்துட்டிங்கன்னா, பூவை போச்சுற மாதிரி ஒரு படம் பண்ணியிருப்பார். கட் பண்ண நெக்ஸ்ட் படம் வந்து பூவிலி வாசலில் பயங்கர த்ரில்லராக இருக்கும். அது இந்த மாதிரி படங்கள் பண்ண மணி சார் அதே மாதிரி தான். அஞ்சலி பண்ணார், நாயகன் பண்ணார், இதயத்தை திருடாதை பண்ணார், கன்னத்தில் முத்தமிட்டால் பண்ணார். அந்த மாதிரி ஒரு ஃபில்ம் மேக்கராக இருக்கணும்னு எனக்கு ஆசை. அதுக்கான முயற்சிகள் டெஃபினட்டாக நான் ஃபியூச்சரில் பண்ணுவேன். ஹலோ சார். ஹலோ. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஸோ பீயிங் அ ஃபிலிம் மேக்கர், இப்போது நீங்கள் வந்து படம் எடுக்கிறதுல நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ஒரு சேலஞ்சுனா நீங்கள் வந்துட்டு எதை சொல்கிறீங்க? ஃபிலிம் மேக்கிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. அது எல்லாமே லேர்னிங் தான். இப்போ எனக்கு என்ன சேலஞ்சிங்காக இருந்ததுன்னா, ஒரு பெரிய ஹீரோ படம் பண்ணணுன்றப்ப நம்ம ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணுறோம்ல, அது ரொம்ப டஃப்பான ஜாப் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு ஹீரோ வந்து நான் இப்போ இந்த படம் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் இப்படி படம் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க மைண்ட் செட் வந்து ஒவ்வொரு படங்களுக்கும் மாறிக்கிட்டே வரும். அதுக்கு நம்ம கதை யோசிக்க முடியாது. நம்ம ஒரு கதை வச்சுருப்போம், நம்ம இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு வச்சுருப்போம். புரியுதுங்களா? ஸோ நம்ம இப்போ ஒரு சேது மாதிரி ஒரு படம் பண்ணணும், இல்லை ஜெய்பீம் மாதிரி ஒரு படம், நம்ம அதுதான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்கிரிப்டு அப்படின்னு நம்ம அதை ஒரு குழந்தை மாதிரி வளர்த்து வச்சுருப்போம். அது வந்து இப்போது ஒரு கமர்ஷியல் ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணவே ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. அது இப்போ ஒரு படம் பண்ண டைரக்டருக்கு என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் ஒரு நியூ ஃபேஸை வச்சு போக முடியாது. ஏன்னா ப்ரொடியூசர் கேட்பாங்க, இல்லை சார் கதை நல்லா இருக்குது, ஆனால் ஹீரோ இருந்தால் தான் அவங்க காம்பினேஷன் செட் ஆகும் அப்படின்றப்போ. ஸோ இந்த மாதிரி கதைகளை ஒரு ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணுறது ஒரு சேலஞ்சிங்கான வேலையாக இருக்கும். ஏன்னா அது மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஹாய் சார், என்கிட்ட 2 கொஷின் இருக்குது சார். ஃபர்ஸ்ட், நீங்கள் எப்போ ஃபிலிம் மேக்கிங் பண்ணணும், டேரக்டர் ஆகணும்னு எப்போ தோணுச்சு, எதனால் தோணுச்சு? அண்ட் செகண்ட், நீங்கள் ஃபிலிம் மேக்கிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்கள் மென்டாஸோ உங்கள் கொலீக்ஸ் இண்டஸ்ட்ரி உள்ள உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அட்வைஸ்னால் என்ன சொல்வீங்க சார்? எனக்கு வந்து ஒரே ஒரு படம் தான் நான் படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ட படம் வந்து பூவை பூச்சிடவா. நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், ஃபாசில் சாரோடது. ஏன்னா வந்து நம்ம நிறைய படங்கள் அப்போ எனக்கு நான் ராஜா சாரோட பயங்கரமான வெறித்தனமான ஃபேன். அவர் பாட்டு கேட்காத நாட்களே கிடையாது, சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்குமே. ஸோ அந்த டைமில் வந்து ராஜா சார்னால தான் படமே பார்ப்பேன். இளையராஜான்னு போட்டிருந்தா தான் படத்துக்கே போவோம். வேறு யாராவது மியூசிக் டேரக்டர் இருந்தால் படத்துக்கு போக மாட்டோம். அந்த மாதிரி ஒரு கேங்கே இருப்போம். ஸோ அப்படி இருந்த டைமில் வந்து பூவை பூச்சிடான ஒரு படம் வருது. அந்த படம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் மாதிரியே இல்லாமல் 2 ஃபீமேலை வச்சு ஃபுல் படம் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும், எமோஷன்ஸ்லாம் அவ்வளோ ஒரிஜினலாக இருக்கும். பத்மினி அம்மாவாக இருக்கட்டும், நதியாவாக இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், பிசி ஸ்ரீராம் பண்ணியிருப்பார். அது அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்குறப்ப இப்படி ஒரு படமா அப்படின்னு தோணுச்சு. அப்போ தான் நம்ம ஓகே நம்மளும் படம் பண்ணணும், இது மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்தது. அந்த படம் பார்த்துட்டு தான் நிறைய இன்டர்வியூவில் அதை சொல்லியிருக்கேன். அதுக்கான முயற்சிகள் எடுத்தனான்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம் பண்ணணும், அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் நான் எழுதி வச்சுருந்துருக்கேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட் படம் பண்ணுறதுக்கான ஒரே படம் அது. இன்னொன்று என்ன கேள்வி கேட்டிங்க? அந்த அட்வைஸ்.
எனக்கு மென்டார்னா செல்வராகவன் சார் தான். ஓகே, அவர்கிட்டருந்து நிறைய கற்றுட்டு இருந்திருக்கேன். இப்போது நான் சில விஷயங்கள் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அது எல்லாமே செல்வராகவன் சார்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் எல்லாமே. அவர் ஒரே ஒரு அட்வைஸ் அடிக்கடி சொல்லுவார் என்கிட்ட, உன் முன்னாடி யார் இருக்கான்னு நீ யோசிக்காத, யாராக வேணா இருக்கட்டும், அவங்க வந்து முட்டாள் நினச்சிட்டு நீ வேலை வாங்கணும், அப்போ தான் அது உனக்கு கிடைக்கும், நீ நினச்சது கிடைக்கும். எவ்வளோ பெரிய ஆளானா இருக்கட்டும், நீ பெரிய ஆள் நினச்சனா நீ நினச்சது வாங்கவே முடியாது, முன்னாடி இருக்கவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினச்சி நீ வேலை வாங்கணும், அப்போ தான் நடக்கும்னு சொல்லுவார். அது எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு உண்மையிலே. ஸோ நம்ம ஒருத்தர் கதை சொல்லும்போதோ இல்லை ஒரு கேமரா முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் வாங்கும்போதோ நமக்கு அது எனக்கு தோணும். அது ஏன்னா அது நம்ம ஒரு செகண்ட் இவர் தான் அப்படின்னு நினச்சிட்டோம்னா நம்ம ஒரு தயக்கம் வரும், வேலை வாங்கும்போது ஒரு தயக்கம் வரும். அது வந்துச்சுன்னா முடிஞ்சது. அது இல்லாமல் எனக்கு இது வேணும், அதுதான் செல்வராகவன். ஆக்சுவலாக அவர் யாரும் யார் முன்னாடி இருக்காங்கன்னு யோசிக்க மாட்டார். எனக்கு இது வேணும், இது பண்ணுங்க 20 டேக்கா 30 டேக்கா பண்ணுங்க, வாட் எவர் இட் இஸ். அது எங்கே மிஸ் ஆகும், ஒரு பிளிங்க் மிஸ் ஆகிருந்தால் கூட அது வர வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது கரெக்டாக நான் சொல்ல வரல, அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கும் அவரோட மேக்கிங்கில். ஸோ அவர் தான். தேங்க்யூ சார். நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ண விஷயம் என்ன நினைக்கிறீங்க? அதான் ஏற்கனவே சொன்னேன், சேலஞ்சிங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, டிஃபிகல்ட்டு தான், எல்லாமே டிஃபிகல்ட் தான். ஆக்சுவலாக நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு படம் யார்டி மைண்ட் பண்ணும்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஃபஸ்ட் படம் பண்ணும்போதே நீங்கள் தனுஷ், நயன்தாரா, கே விஸ்வநாத் சார், சுகுமாரி அம்மா, ரகுவரன் சார், புரியுதுங்களா, இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பட்டாலும் அவங்க யாரு கேட்டால் எல்லாமே பெரிய ஆளுங்க. ரகுவரன் சார் வந்து அவ்வளோ படம் பண்ணிட்டாரு, அவர் ஒரு ஜீனியஸ். கே விஸ்வநாத்ங்கிறது வந்து எனக்கு கடவுள் மாதிரி. அவர் சலங்கை ஒலி படம் பண்ணவர், எனக்கு பிடிச்ச 10 படங்களில் சலங்கை ஒலி இருக்குது. ஸோ கே விஸ்வநாத் சார் வந்து நான் அப்படி தான் பார்ப்பேன். அவர் என் படத்தில் ஃபஸ்ட் படத்தில் நடிக்கிறாரு, அவரை நான் டைரக்ட் பண்ண போகிறேங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அப்போ வந்து நம்ம அந்த பயப்படாமல் ஸ்ட்ராங்காக வேலை செய்கிறோம்ல, அதுதான் ஒரே ஒரு சேலஞ்சுனா நம்ம பேப்பரில் எழுதுறது ஸ்க்ரீனில் வரும். ஹாய் சார், திஸ் இஸ் மாதவ். லாஸ்ட் இயரோட பிக்கெஸ்ட் ஃபிலிம் ஒன்று கொடுத்துருக்கீங்க, திருச்சிற்றம்பலம். அதுக்கு முதல்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ வெரி மச். ஸோ வந்து நான் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். நான் வந்து எனக்கு சினிமாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் 10 ஷார்ட் ஃபிலிம்ஸ் மேலே பண்ணியிருக்கேன். அதுவே ஒரு பேலன்ஸ் பண்ணி லேர்னிங் ப்ராசஸாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நான் சினிமாவில் என்ட்ராக போகிறேன். அதில் ஒரு கெரியர் ஒன்று பில்ட் பண்ணணுன்றது என் ஆசை. என்ன மாதிரி நிறைய பசங்க இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார்? அட்வைஸ்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா நானே கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு இருக்கும்போது நான் எப்படி அட்வைஸ் கொடுக்க முடியும்? எல்லாமே இப்போ நான் ஃபிலிம்ஸ் பார்த்து, நான் புக்கு படித்து, நான் இப்படி தான் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இது வந்து லேர்னிங் ப்ராசஸ் தான். சஜஷன் வேணால் சொல்ல முடியும். ஆக்சுவலாக நான் இருக்கிறப்ப நிறைய புக்ஸ் படிச்சுட்டு இருந்தோம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. இப்போ அந்த ஹேபிட்டே போயிடுச்சு இல்லை. ஸோ நிறையா புக்ஸ் வாசிக்கணும். அது வாட் எவர் இட் இஸ், இலக்கியமாக இருக்கணும், லிட்ரேச்சராக இருக்கணும், இல்லை வந்து கதை புக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறையா ரீட் பண்ணணும். அது நம்ம விஜுவலைஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும். அது நமக்கு தெரியாது, படிக்கும்போது தெரியாது. விஜுவலைஸ் பண்ணும்போது பயங்கரமாக சப்போர்ட் ஆகும். ஸோ ரீடிங் ஹேபிட் வந்து ரொம்ப முக்கியம். அதை தாண்டி வந்து டெக்னிக்கல் விஷயங்களுக்கு பின்னாடி ஓடிடாதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ரொம்ப எல்லாமே தேவை தான். நான் இருந்தப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணப்போ எனக்கு மானிட்டர் கிடையாது, ஒரு பேசிக் லெவல் கேமரா தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அட்வான்ஸ் கேமரா வந்துருச்சு, மானிட்டர் வந்துருச்சு, அட்வான்ஸ் டெக்னிக்கல் கிராஃபிக்ஸ் ஒர்க் விஷயங்கள் எல்லாமே வந்துருச்சு. ஸோ நீங்கள் படம் பண்ணும்போது இதை விட அட்வான்ஸாக இருக்கும். இப்போ என்னென்னா அதெல்லாம் தாண்டி இமோஷன்ஸ், கண்டென்ட்டு, கதை, அதுதான் வந்து பேஸ். அதுக்கான விஷயங்கள் தான், அதுக்கு அப்ளை பண்ணுற விஷயங்கள் தான் டெக்னிக்கல் விஷயங்கள். ஆனால் நிறைய படங்கள் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த விஷயங்கள்லாம் ஸ்பாயில் ஆகிடுது. நீங்கள் ஈவன் உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா அவதாரே எடுத்துக்கோங்க, அதில் இல்லாத டெக்னிக்கல் விஷயங்கள். ஆனால் அதை தாண்டி அங்கே பையன் செத்ததுக்கப்புறம் அவங்க எமோஷன் அது நின்றுச்சா இல்லையா, அந்த விஷயங்கள் நிறையா மிஸ் ஆகிடுது, காலப்போக்கில் அது கடந்துடுது. ஸோ டெக்னிக்கல் வந்து ரொம்ப முக்கியம். அதை தாண்டி அந்த கண்டென்ட்டும் கதையை விட்டுறக்கூடாது. அதுதான் சஜஷன், என்னோட சஜஷன். உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கும்? எழுதிட்டு இருக்கேன். எந்த ஹீரோ மைண்டில் வச்சு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கனால, ஹீரோலாம் மைண்டில் இல்லை, நல்ல படமாக பண்ணணும், அதுதான் எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்கிறதுனால ஒரு நல்ல படம் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நம்ம பொங்கல் சிறப்பு தின நிகழ்ச்சியில் கதை போமா வித் டைரக்டர் மித்ரன் ஆர்ஜ் அவரு கூட நிறைய விஷயங்கள் பேசி சந்தோஷப்பட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலாக இந்த ஷோவில் வந்து பழைய மெமரிஸ்லாம் நானே போயிட்டேன். நீங்கள் கேட்க நிறைய விஷயங்கள் எனக்கே ஃப்ளாஷ்பேக் போயிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம ஷோவில் டைரக்டர் மித்ரன் ஆர்ஜ் அவர்கள் நம்ம கூட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணாரு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பூஜா சைனிங் ஆஃப்.